கிராந்தி வேர்ல்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிராத்மிக்குடைய போயம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த போயம்ஸில் இருக்கக்கூடிய செகண்ட் போயம் பல்வான் பனு அப்படின்ற போயம் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய இஆர்சி, அதாவது இஆர்சினா அந்த இடம் பொழிப்புரை எழுதுகிறோம் இல்லையா, பொழிப்புரைனா பொருள் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அதாவது அந்த பொய்டிக் ஸ்டான்ஸாவுடைய மீனிங் வந்து நம்ம எழுதணும். கான்டெக்ஸ்ட் அப்படின்றது தான் நம்மளுக்கு இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இடம்னா அது எந்த பொய்டிக் ஸ்டான்ஸா வந்து எந்த போயத்துலேருந்து வந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம எழுதணும். ஸோ இதில் வந்து மொத்தம் 2 இருக்குது இந்த பல்வான் பனுன்றதில். ஒன்று வந்து பல்வான் பனு ஹனுமான் பனு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகும். இன்னொன்று வந்து தன்வான் பனு சுஜான் பனுன்னு ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகும். ஸோ டோட்டல் வந்து இந்த செகண்ட் போயமில் 2 கான்டெக்ஸ்ட் அண்ட் மீனிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பல்வான் பனு ஹனுமான் பனு அப்படின்ற பொய்டிக் ஸ்டான்ஸாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் அண்ட் தென் பொழிப்புரை அதாவது பொருள் வந்து எழுதணும். இடம் அப்படின்றதுல இந்த வரிகள் பல்வான் பனோ என்ற கவிதையிலிருந்து அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு எழுதிட்டு பொருள். இந்த கவிதையில் கவிஞர் நம்மை பலசாலியாக இருக்க உற்சாகப்படுத்துகிறார். அவர் நம்மிடம் நீ பலசாலியாக வேண்டும், பாரத தாயின் பெருமையாக வேண்டும், நீ வீரனாகவும் பலசாலியாகவும் ஆக வேண்டும், நீ பெரும் பலசாலியான ஹனுமானை போல ஆக வேண்டும் என்று கூறுகிறார் அப்படின்றத நம்ம எழுதி ஃபினிஷ் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி வந்து இதில் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிப்பீட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து எல்லாமே எழுதி தான் ஆகணும். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு தமிழில் க்ரியேட்டிவ் ரைட்டிங்ஸ் வந்து வரும் அப்படின்னா இதனுடைய மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு நீங்களும் உங்களோட ஓன் சென்டென்சஸ்லேயே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ஒன் வந்து தன்வான் பனோ சுஜான் பனோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதனுடைய இடம், அதாவது இடம்ன்றது வந்து 2க்குமே ஒன்று தான், 2மே ஒரே போயத்துலேருந்து தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 2க்குமே ஒரே இடம் தான் வரும். ஸோ இந்த வரிகள் பல்வான் பனோ என்ற கவிதையிலிருந்து அளிக்கப்பட்டுள்ளதுன்னு எழுதிட்டு பொருளில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி வரும். இந்த பொய்டிக் ஸ்டான்ஸாஸுக்கு என்ன மீனிங்கோ அதை வந்து நம்ம இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த வரிகள் கவிஞர் நம்மை தைரியசாலியாக, கம்பீரமாக, நேர்மையாக மற்றும் நாகரீகம் உடையவராக இருக்க உற்சாகப்படுத்துகிறார். நாம் நல்ல நடவடிக்கைகள் கொண்டவராகவும் சிறந்த மனிதராகவும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார் அப்படின்னு சொல்லி எழுதி ஃபினிஷ் பண்ணணும். இந்த பொய்டிக் ஸ்டான்ஸாக கொடுத்தாங்கன்னா இந்த இடம் பொழிப்புரை வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த போயம் அதனுடைய கான்டெக்ஸ்ட் அண்ட் மீனிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.